ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் வந்து ஒஸ்கோட்டு டு பி கோட்டா ஓகேங்களா, அதாவது கேர்னாம்பட்டு குடியாத்தம் ஓகேங்களா, பழமனரி வழியாக வேலூர், இது நேராக போனால் ஹைவே, சென்னை ஹைவே ஓகேங்களா. தேவநல்லி, ஹைதராபாத் டு தேவநல்லி, தேவநல்லியிலேருந்து ஒஸ்கோட்லேருந்து வி கோட்டாலேருந்து அப்படியே வந்து சித்தூர், ராணிப்பேட்டை ஓகேங்களா, சோழிங்கநல்லூர், ராணிப்பேட்டை அப்படியே வேலூர் கனெக்ட் ஆகி அப்படியே நேராக காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர் ஹைவேல சென்னை கனெக்ட் ஆகிற ஹைவேல தான் போயிட்டுருக்கேன். இந்த ஹைவேல வந்து நீங்கள் காட்டுறேன் இருங்க. இந்த ஹைவேல வந்து நீங்கள் சைடில் உங்களுக்கு சேஃப்டின்றதே ஒன்றும் கிடையாது ஓகேங்களா. இது வந்து நம்ம நைஸ் ரோடு மாதிரி தான் ஓகேங்களா. ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இந்த ஹைவேல வந்து நீங்கள் எதனா வண்டி போனால் அது பின்னாடியே போயிடுங்க ஓகேங்களா. இப்போ நான் எந்த வண்டியுமே போகல, எனக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கேன், அவன் 120 போகிறான், நான் 100 போயிட்டுருக்கேன் ஓகேங்களா. நானும் இந்த ஹைவேல 120 தான் ஓட்டணும். ஏன்னா இந்த ரோடு வந்து பயங்கரமாக ஜம்ப் ஆகுது, தெரியுதுங்களா, பயங்கரமாக ஜம்ப் ஆகுது. இந்த ரோடு வந்து ஷேக்கிங் பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ ஐபீம் போடுறேன் பாருங்கள், இது ஐபீமில் போயிட்டுருக்கேன். அந்த பக்கம் வந்து தெரியுதுங்களா, அந்த பக்கம் பள்ளம் இருக்குது ஓகேங்களா. இதுவும் நைஸ் ரோடு மாதிரி தான். இது என்ஹெச், அதாவது 8 லைன் போட்டிருக்கலாம், ஆனால் போடாத விட்டாங்க. அட்லீஸ்ட் 3 லைனாவது போட்டிருக்கணும் ஓகேங்களா. இந்த ரோடு எப்படி தூக்கி போடுது பாருங்க. அது எனக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கு பாருங்க. 120 தான் இதில் நீங்கள் ஸ்பீட் லிமிட்டு, 100, 120. அது கம்மி நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா எங்கன்னா வழியில் உங்களை போலீஸ் பிடிச்சாங்கன்னா ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரோட்டில் வந்து நீங்கள் கம்பல்சரி 100, 120 தான் ஓட்டணும். இந்த ரோட்டில் லாரி அலோடானா கம்பல்சரி லாரி, ஈச்சரு ஓகேங்களா, ஹெவி வெஹிக்கிள் அலோடு. அதே மாதிரி இந்த ரோட்ல எல்லா இடத்துலையுமே ஸ்பீடா மீட்டர் கேமரா வச்சிருக்காங்க ஓகேங்களா. இதுல டோல்கேட்டும் வருது, ஸ்பீடா மீட்டர் கேமரா வச்சிருக்காங்க. அதே மாதிரி வழியில இப்போதைக்கு இந்த ரோடு ஓப்பன்ல இல்லை ஓகேங்களா. இந்த ரோடு ஓப்பன்ல இல்லாதனால இந்த ரோட்ல போகக்கூடாது ஓகேங்களா. ஆனா நிறைய வண்டி போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா வி கோட்டா வரலுமே ரோடு இருக்கு, அதுக்கப்புறமே ரோடு இன்னும் கம்ப்ளீட் ஆகல ஓகேங்களா. அது பாருங்க எவ்வளவு ஜம்பிங் ஆகுது பாருங்க. இந்த ரோடு இன்னும் கம்ப்ளீட்டா முடியலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா. ரொம்ப சேஃப் இல்லாத ரோடுங்க இது. உண்மையாக வந்து மேப்லேயே இன்னும் வந்து இந்த ரோடு அப்டேட் ஆகலை ஓகேங்களா. டோல்கேட் வந்துச்சு, ஆனால் டோல்கேட்டில் டோல் பிளாஸாக இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா போன டைம் நான் வரும்போது டோல் பிளாஸாக இல்லை ஓகேங்களா. டோல் பிளாஸாக வந்துருச்சு ஓகேங்களா. நீங்கள் 100, 120 நம்பி ஓட்டலாம் இந்த ரோட்டில். ஆனால் அது கம்மி நீங்கள் ஓட்டினீங்கன்னா கம்பல்சரி ஃபைன் அடிக்கும் ஓகேங்களா. அதுக்கு கம்மி நீங்கள் ஓட்டினீங்கன்னா அதே மாதிரி போலீஸ் பிடிச்சாலும் 1000 ரூபாய், சீட் பெல்ட் இல்லைனாலும் 1000 ரூபாய், ஸ்பீட் லிமிட் வந்து கம்மியாக ஓட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு 1000 ரூபா போடுவாங்க ஓகேங்களா. ரோடு கண்ணா பின்னான்னு இருக்குங்க. ரைட் லைனு, டோல்கேட்டு எதுக்கு, லெஃப்ட் எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்த்து நம்ம தான் ஓட்டிக்கணும் ஓகேங்களா. பாருங்கள் டோல்கேட்டு இன்னும் ஓப்பனில் இல்லை, அதனால் சர்வீஸ் லைன் எடுத்து லெஃப்டில் போய் அப்புறம் நம்ம ஏறணும். இந்த ஹைவேல மட்டும் டோல்கேட் வச்சுக்கிறாங்க, மீதி மட்டும் எல்லா ஹைவேலையும் கீழே போய் மேலே வருவோம். ஆனால் இதில் மட்டும் பாருங்கள் மெயின் ஹைவேலே டோல்கேட் வச்சுருக்காங்க. எப்படி தூக்கி போடுது பாருங்கள் ரோடு ஓகேங்களா. ஒரு மாதிரி அதான் ஒரு ஃபீலாக இருக்குது. என்னன்னா இன்னும் ரோடு ஓப்பன் ஆகாததுனால ஓகேங்களா, நீங்கள் யாரும் வராதீங்க ஓகேங்களா. டோல்கேட்டு க்ரீனில் இருக்குது ஆனால் டோல் விழல ஓகேங்களா. டோல்கேட்டு க்ரீனில் இருக்குது ஆனால் டோல் விழல ஓகேங்களா. இவ்வளோ லாரி வருது பாருங்க. இந்த வண்டியில் லாரிலாம் போச்சுன்னா இது வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவேன்றதுக்கு எதுக்கு, காரு போகிறதுக்கு தான் எக்ஸ்பிரஸ் ஹைவேனா இல்லை. லாரியும் போகலாம், பஸ்ஸும் போகலாம், வால்வோ பஸ்ஸு, டூரிஸ்ட் பஸ்ஸு எல்லாமே போகலாம். ஆனால் இந்த 2 லைனை வந்து நீங்கள் நினச்சிக்கங்க ஓகேங்களா. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த லைனில் வந்து லாரி போயிட்டு இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் லைனில் ஓகேங்களா. அது லாரி 80ல் தான் போகணும். இந்த வண்டியில் நீங்கள் கார் 100, 120 போனா அடுத்தது எனக்கு பின்னாடி வர வண்டி 120 வந்தானா எவனா முன்னாடி போறவன் ஆக்சிடென்ட் பண்ணா கூட அடுத்தடுத்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வண்டி இந்த லைன்ல வந்து இப்போதைக்கு லாரி இல்லை ஓகேங்களா, கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. இதே சென்னையிலேருந்து பெங்களூர் வரலுமே லாரி விட்டா என்ன வருது நீங்களே யோசனை பண்ணீங்க. நம்ம ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணனாலும் லெஃப்ட் லைன் டக்குன்னு போகணும் ஓகேங்களா, டக்குன்னு ரைட் லைன் வரணும் ஓகேங்களா, மாறி மாறி ஓட்டணும். ஆனால் இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஓட்டும் போது இப்போ அதிகமாக பெங்களூர் டு சென்னை ஹைவே, சென்னை டு பெங்களூர் ஹைவேல ஊறப்பட்ட வண்டி விட்டா இந்த பாருங்க, நானே 120 போயிட்டு இருக்கேன்னா இப்போ எனக்கு முன்னாடி வண்டி போனா இப்போ இதில் ஒரு தொடர்ந்து ஒரு 5000, 6000 வண்டி விட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க நீங்களே. சென்னையிலேருந்து பெங்களூர் 6000, 5000 வண்டி விட்டா எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகும்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா எல்லாராலுமே 120, 100 ஓட்ட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. 100 ஓட்டலாம், ஆனால் இப்போ அந்த லைனில் லாரி போகுதுன்னா நம்ம ஸ்லோ பண்ணி தான் ஓட்டுற நிலைமையா இருக்கும்
அந்த இடத்துல நம்ம ஸ்லோ பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகேங்களா, பாருங்க இப்படி ஜம்ப் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும். என்னன்னா இந்த ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருந்தாரு, அந்த வீடியோ பார்த்தேன். நிறைய இந்த இடத்துல வந்து பேரிகார்டெலாம் போட்டு தனியாக வர வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் இது வரலாம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் யாரும் பண்ணல. ஓகேங்களா, நீங்கள் நம்பி வரக்கூடாது. ஏன்னா நைட் டைமு தவிர்த்துருங்க, காலையில் மட்டும் ஓட்டுங்க. இப்போ மணி என்ன ஆகுதுன்னா ஒரு 9:15 ஆகுது. நீங்கள் வந்து அந்த வஸ்கோட்டா ஹைவே ஏறி வீகோட்டா வரலுமே ஒரு 100 கிலோமீட்டர் ஒரே ஸ்டெச்சு. ஓகேங்களா, 100 கிலோமீட்டர் நம்பி போயிடலாம். 100 கிலோமீட்டர் இல்லை, ஒரு 70-80 கிலோமீட்டர் தாராளமாக நம்பி போயிடலாம். ஆனால் இதுக்கு இடையில எது நடந்தாலுமே ஒரு போலீஸ் இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை. ஓகேங்களா, எதுவுமே கிடையாது இதுக்கு இடையில. நான் காலையில் மட்டும் பார்த்தேன் ஒரு போலீஸ் மட்டும். ஓகேங்களா, அது இடையில ஒரு பிரிட்ஜுக்கு நடுவில் ஹைவே போலீஸ் பார்த்தேன். ஆனால் இதுக்கு இடையில கேமரா இருக்கு. ஆனால் ரொம்ப எப்படின்னா பக்கத்தில் கேமரா இல்லை. ஓகேங்களா, நியர்பையும் இல்லை, ஒரு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தான் கேமரா இருக்கு. ஓகேங்களா, அப்போ அந்த செகண்டை வச்சு தான் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் வரீங்க அப்படின்றத வச்சு தான் கால்குலேட் பண்ணி ஃபோட்டோ அடிக்கிறாங்க. ஓகேங்களா, இது கம்மியாக வந்து இந்த ஹைவேல, அதாவது 100 கம்மி நீங்கள் வண்டி ஓட்ட போறீங்கன்னா இந்த ஹைவேல ஏறாதீங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேங்களா, உங்களால் பல வண்டி ஆக்சிடென்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு, உங்களால் ஃபைன் அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. நிறைய இந்த ஹைவேல ஃபால்ட் இருக்கு. ஓகேங்களா, இந்த ஹைவேல லாரி விடக்கூடாது. ஆனால் லாரி வந்து விடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கம்பல்சரி பெரிய வெஹிக்கிள் பாருங்க, இது வருது பார்த்தீங்களா, அதாவது பிக் பாஸ் கேமரா வராது. ஓகேங்களா, இப்போ ஸ்பீடா மீட்டர் கேமரா காட்டும் பாருங்க, நான் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன்னு. அது 100 கம்மி நீ ஓட்டினா ஃபைன் அடிக்க வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்களா, 100 கரெக்டாக ரேட்டில் போயிட்டு இருக்குன்னு காமிக்குது. 120 ஓட்டினா தான் இதில் ஃபைன் அடிக்காது. ஓகேங்களா, இந்த லைன் 120 லைன், அந்த லைன் 100. அதுக்கப்புறம் 80 எங்கடானா 80 இல்ல. அதெல்லாம் நீங்க In 3 kilometers, use the left 2 lanes to take the exit toward Kola Road, Kola, Malur Road. ரெட் லைன் காட்டுது. அப்ப எவ்வளவுதான்டா ஓட்டுறதுன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல 100 120 தான் வச்சிருக்காங்க. அப்ப இதுவே ரெட் லைன் காட்டுது. கிரீன் லைன்ல ஓட்டணும்னா அப்ப 40-60 தான் ஓட்டணுமா கிரீன் லைன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. 100 ஓட்டினா கம்மியா ஃபைன் அடிக்குமா, இல்ல 100 மேல போறதா கம்மியா ஃபைன் அடிக்குமா, இல்ல 120 ஓட்டினா ஃபைன் அடிக்குமான்னு ஒன்னும் புரியல. ஒண்ணுமே புரியலங்க. ரிங் ரோடு வந்துருச்சு நினைக்கிறேன், கட்டிங் வந்துருச்சு. வீகோட்டா வந்துட்டேன், அதுக்குள்ள வந்துட்டேனா, அதுக்குள்ள வீகோட்டா 2 கிலோமீட்டர் வந்துருச்சுங்க. 100 கிலோமீட்டர் இல்லைங்க, சாரிங்க, 50, 40, 60 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள 60 கிலோமீட்டர் வந்துட்டோம். சொல்லு 100ல வந்தனால எனக்கே ஒன்றும் புரியலங்க. வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ வண்டி லாரி போகுது பாருங்க, லாரி ஈச்சரு. நீங்க அந்த லைன் போகும்போது, இந்த லைன்ல போகும்போது கண்டிப்பா இப்போ ஒரு 5000 இல்ல தோராயமா ஒரு 1000 வண்டி ஓட்டமே. அப்ப எவ்வளவு டிராபிக் ஆகும்னு நினைச்சு மட்டும் பாருங்களேன். 1000 வண்டி பாஸ் ஆகும்போது அதுல போகுது. நான் இதுல 120 போகும்போது அவர் ரைட்டா லைன் ஏறாரு, தெரியுதுங்களா, லைன் ஏறிட்டாரு. நான் ஸ்லோ பண்ணி தான் போய் ஆகணும். இப்ப எனக்கு வரவன் பின்னாடி அவன் 100ல வந்திருந்தானா அவன் பார்க்கலன்னா ஆக்சிடென்ட்ல தான் முடியும். ஓகேங்களா, அவன் வரும்போது அவன் பார்க்கலன்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட்ல தான் முடியும். இது ரொம்ப கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஓட்டணும். ஏன்னா எல்லாராலுமே 100 120 கம்பல்சரி தொடர்ந்து ஓட்ட முடியாது, பயணிக்க முடியாது. கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான். ஏன்னா நைஸ் ரோடு மாதிரி ஆயிடும் இதுவும். ஓகேங்களா, கூடிய சீக்கிரம் நம்ம பெங்களூர் நைஸ் ரோடு மாதிரி தான் இதுவும் ஆகும். இது ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கலாம். தேவையில்லாத மரம் வைக்கிறேன், செடி வைக்கிறேன், இன்னொரு லைன் போட்டுருந்தாங்கன்னா 6 லைன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா, In 600 meters, use the left 2 lanes to take the exit toward Kola Road, Kola, Malur Road. ஓகேங்களா, கோலார் வந்துட்டேன். கோலாருங்கிறாரு ஒருத்தர் தலைவர். கோலார் வந்துட்டேன். இதுலயே பாருங்க ஆப்போசிட் லைன்ல 2 வீலர் வந்துருக்குது. என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹைவேவா எப்படின்றதே தெரியல. அந்த சின்ன லைன்ல பாருங்க ஸ்ட்ரைட் சென்னை. Use the left 2 lanes to take the exit toward Kola Road. நம்ம லெஃப்ட் எடுத்துக்கலாம். நேரா போனோம்னா சென்னை போயிடலாம். ஓகேங்களா, இந்த ரோட்ல போனோம்னா நம்ம கோலார் போயிடலாம். நம்ம நேரா போனோம் சென்னைக்கு. ஓகேங்களா, கொஞ்சம் வந்து ரிஸ்க் இருக்குங்க இந்த ரோட்ல. நம்ம தான் பார்த்து ஓட்டணும். ஓகேங்களா, நம்ம கண்டிப்பா பார்த்து ஓட்டியே ஆகணும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் சிங்கிளா தான் போயிட்டு இருக்கேன். பாருங்க யாருமே இல்லை அந்த ரோட்ல. உண்மையா வந்து யாருமே கிடையாது. அதாவது லாரி, காரு, 1-2 காரு, லாரி. பகல்ல கூட நீங்க நிறைய வண்டி பார்க்கலாம். இந்த பிரிட்ஜு கீழே தான் முன்னாடி, அதான் போன டைம் வரும்போது போலீஸ் வண்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் போலீஸ் வண்டி பார்த்தேன்னா நான் பார்க்கல. ஓகேங்களா, அந்த 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வந்து யூட்டன் இருக்கு இடையில. என்னன்னா ஒரு 3 லைன் போட்டுருந்தாங்கன்னா நம்பி போகலாம். பாருங்க டிராக்டர் கூட போகுது பாருங்க. ஐயோ, இது என்னங்க எக்ஸ்பிரஸ் ஹைவேவா என்னன்னே தெரியலங்க.
ஓகேங்களா. அது பாருங்க டிராக்டர் கூட போகுது. இந்த மாதிரி வந்து இந்த ஸ்லோவாக போகிற வண்டியெல்லாம் இதில் அலோவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும், ஆக்சிடென்ட் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து நம்ம நைஸ் ரோடு மாதிரி தான். ஓகேங்களா. இப்போ கூட ரீசெண்டாக நைஸ் ரோடில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து 100-120 போகிற ஹைவே தான் அது. ஆனால் இத்தனைக்கும் 2 லைனு. சென்டரில் வந்து ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு கம்மி பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன். அந்த பள்ளத்தில் போய் நிறைய வண்டி கண்ட்ரோல் வராமல் விட்டுடுறாங்க. அதை ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, நீங்கள் ஸ்லோவாக போங்கன்னு. அப்புறம் எதுக்குடா நைஸ் ரோடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்பயும் நிறைய பேர் வேகமாக தான் போகிற மாதிரி தான் இருக்கும். வேகமாக போகிறதுக்கு தான் இந்த ஹைவேவே போட்டிருக்காங்க. நீங்கள் 100-120 ஓட்டுறது தான் இந்த ஹைவேவே. ஓகேங்களா. அதில் கம்மியாக ஓட்டினாலும் ஃபைன் அடிப்பாங்க, ஜாஸ்தியாக ஓட்டினாலும் ஃபைன் அடிப்பாங்க. எதுக்கு எப்படின்றதே ஒன்றுமே எனக்கு புரியல. ஹைவேன்றதுக்கு இதில் பாருங்க NH7. ஓகேங்களா. வேலூர் டு சென்னை ஹைவே, அதான் பெங்களூர் டு சென்னை வேலூர் சென்னை ஹைவே. ஓகேங்களா. அதில் எவ்வளோ, பெங்களூர் டு வேலூர் சென்னை ஹைவே, அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ 100 ஸ்பீட் லிமிட் வச்சுட்டாங்க. ஓகேங்களா. அந்த ஹைவேலே நீங்கள் ஸ்லோவாக ஓட்டுனா ஃபைன் அடிப்பாங்க கூடிய சீக்கிரம். ஸ்பீடாக ஓட்டினாலும் ஃபைன் அடிப்பாங்க, ஸ்லோவாக ஓட்டினாலும் ஃபைன் அடிப்பாங்க. ஆனால் அந்த லைனு பாருங்க 3 லைனு கொஞ்சம் பெருசாக இருக்கு. இந்த 2 லைனில் நீங்கள் ஒரு லாரி விட்டு ஒரு லைனில் கார் போனால் ரொம்ப கஷ்டங்க. இது என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலங்க. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இருங்க. இன்னொரு பிக் பாஸ் கேமரா வச்சு உங்களுக்கு 120 ஓட்டி காமிக்கிறேன். ஓகேங்களா. அதில் என்ன காட்டுதுன்னு மட்டும் நீங்கள் பார்த்துருங்க. இன்னொரு பிக் பாஸ் கேமரா வருது. அதே மாதிரி இந்த ஹைவேல என்ன பண்ணுறாங்கன்னா 360 மீட்டருக்கு, அதாவது ஒரு காருக்கு முன்னாடி வந்து 360 கேப் விட்டு போகணும். ஓகேங்களா. ஒரு காருக்கு முன்னாடி நம்ம 360 மீட்டர் கேப் விட்டு போகணும்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ஓகேங்களா. ஒரு வண்டி 100-120 போயிட்டுருந்தா எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரில. ஓகேங்களா. கொஞ்சம் ரேர் தான். எல்லா இடத்துலையும் அந்த ஹைவேல போர்டு வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா. 100-120 வந்து அதாவது 360 மீட்ரு கேப் விட்டு போகணும். ஓகேங்களா. நம்ம போயிட்டு இருக்கு பாருங்க, ஒரு கார் மட்டும் போகுது எனக்கு முன்னாடி. அவங்க எப்படியும் 120 ஓட்டுவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரிங்க. ஸ்பீடாக மீட்டர் கேமராவே வர மாட்டேங்குது. உங்களுக்கு வீடியோ காட்டலான்னு பார்க்குறேன். வரவே மாட்டேங்குது ஸ்பீடாக மீட்டர் கேமரா. அப்போ எவ்வளோ லாங்கில் வச்சுக்கிறாங்க பாருங்க. அந்த செகண்டை தான் உங்களுக்கு கவரேஜ் பண்ணி ஃபைன் அடிக்கிறாங்க. நீங்கள் அது கம்மியாக ஓட்டினாலும் ஃபைனு, அதுக்கு மேலே ஓட்டினாலும் ஃபைனு. ஓகேங்களா. நீங்கள் 80 ஓட்டுறீங்கன்னா இந்த லைனில் வந்துடாதீங்க. ஏன்னா 80 ஓட்டினா கார் 80 ஓட்டுறதுக்கு இந்த லைனில் பர்மிஷன் கிடையாது. ஓகேங்களா. 100-120 ஓட்டுறது தான் பர்மிஷனு. அதுக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஹைவேல. 80 ஒன்லி லாரி மட்டும்தான். ஓகேங்களா. லாரியே வந்து இதில் வரக்கூடாது. ஏன்னா ஹைவேல, எக்ஸ்பிரஸ் ஹைவேல 100-120 ஓட்டுறதுக்கு வண்டிக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணணும். ஆனால் இதில் பாருங்கள் வேஸ்ட்டாக வந்து சென்ட்ரல் லைன் வந்து 2 ஹைவே போடலாம். தேவையில்லாமல் நான் மரம் வைக்கிறேன், தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படின்னு விட்டாங்க. அது என்ன பண்ணிருக்கலாம், சைடில் ஒரு லைனை விட்டு கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் நாங்கள் பண்ணுறது என்ன சொல்கிறதுனே தெரில. பாருங்க இவ்வளோ லைனில் லாரி போயிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ரூட்டு மாறி போகிறாரா இல்லை லைனே மாறி போயிட்டுருக்கிறாருங்க. அந்த லெஃப்ட் லைனில் போகணும், அவர் ரைட் லைனில் போயிட்டுருக்காரு. நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ரைட் லைனில் போயிட்டுருக்காரு. என் லைனில் அவர் போயிட்டுருக்காரு, அவர் லைனில் நான் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணும்போது கம்பல்சரி 100 வண்டி 200 வண்டி அட்டன் டைமில் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஆகும், நீங்கள் தொடர்ந்து 100 ஓட்ட முடியுமா இந்த ரோட்டில்? கம்பல்சரி ஸ்லோ பண்ணி ஓட்டி தான் ஆகணும். அப்போ பின்னாடி வரவங்க அதை கவனிக்கலைன்னா அட்டன் டைமில் ஆக்சிடென்ட் நடக்கும், கம்பல்சரி நடக்கும். ஓகேங்களா. இப்போ தொடர்ந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் சென்னையிலேருந்து பெங்களூர் வர வண்டி மொத்தம் 100-120 தான் பறப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த ரோடு எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம நைஸ் ரோட விட மோசமான ரோடாக இருக்கும் கம்பல்சரி. ஓகேங்களா. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஒரு லைன் போட்டிருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா. ரொம்ப 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 கஷ்டம். இது பாருங்க, நானே 100-120 110 அப்படி ஓடிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ரோட்டில் வந்து ஒரு ஹோட்டல் கிடையாது, ஒரு டீ கடை கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போத்துக்கு ஓப்பனில் எதுவும் இல்லை. ஃபியூச்சரில் இந்த ரோடு ஓப்பன் ஆன பிறகு, மேப் அப்டேட் ஆன பிறகு இந்த ரோட்டில் நீங்கள் போகிறீங்கன்றதுக்கு மேப்பே உங்களுக்கு வழி காட்டாது. ஓகேங்களா. மேப்லேயே நீங்கள் இந்த ரோட்டில் இல்லாத மாதிரி தான் காட்டும். நீங்கள் ஏதோ காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி தான் காட்டும். ஏன்னா இந்த ரோடு ஜிபிஎஸ்லேயே ஒன்றும் அப்டேட் பண்ணல. ஓகேங்களா. அந்த காருக்காரன் ஸ்லோவாக ஓட்டுனுங்கிறான், தெரியாத ஓட்டுனுங்கிறான்னு தெரில. இந்த ரோட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வெளியில் போகிறது தான் பார்க்கணும். இது பாருங்க, நான் 120 ஓட்டுனுக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, 120 டச் ஆகிறேன் கரெக்டாக. ஓகேங்களா. 120 டச் ஆகிறேன். ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கு. அந்த வண்டி எவ்வளோ ஸ்பீட் லிமிட்னு காட்டுது பாருங்க. 70 தான் போயிட்டுருக்காரு அவர். ஓகேங்களா. 70-60 தான். இப்போ நான் 120 டச் ஆகும்போது அங்கே எவ்வளோ காட்டுது பாருங்க,
108 டேஞ்சர். அடப்பாவீங்களா, என்னடா இது ஹைவே 108 தொட்டாலும் டேஞ்சராங்க. அப்போ 60-70 தாங்க கிரீன் லைட் வருது. அப்போ என்னதாங்க ஸ்பீடா மீட்டர் ஒர்க் ஆகுது? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க இந்த ஹைவேல. அப்புறம் எதுக்குடா போர்டு 100-120 வைக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இந்த போர்டு எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னே தெரிலங்க. அங்க போலீஸ் போன டைம் பிடிச்சாரு. தமிழ்நாடு வண்டி, ஆந்திரா வண்டி எல்லாமே ஒரு செக் போஸ்ட்ல பிடிச்சாங்க. ஒரு டோல்கேட் காமிக்கிற மாதிரி, அந்த டோல்கேட்ல வந்து பிடிச்சாரு. என்னன்னு கேட்டா, நீ ஸ்லோ வந்த, இந்த ஹைவே வந்து 100-120 ஓட்டுறது தான் காரு, நீ ஸ்லோ வந்தன்னு ஃபைன் போட்டாருங்க. ஆனா இந்த போர்டில் என்ன காட்டுதுன்னா, நீ 70-80 ஓட்டினா கிரீன் விழுது, ஓகேங்களா, 100 ஓட்டினா ரெட் விழுது. என்ன எழவுடா அடி, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே புரியலங்க. இந்த ஹைவே எதுக்கு? அப்புறம் எதுக்கு 100-120 போர்டு வைக்கிறீங்க? அப்போ 80-100 மட்டும் போர்டு வச்சுட்டு போயிடலாமே. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஒருவேளை கேமரா எதனா தப்பா டிடெக்ட் பண்ணிட்டா, இல்ல என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை எல்லாமே வசூல் பண்றதுக்கு தான் நம்ம அதிகமா இது கூட ஒரு எப்படி சொல்றது, நீங்க 100 ஓட்டுற அப்படின்னு இது கூட ஒரு ஃபைன் அடிக்கலாமா? என்னன்னு தெரியல. அது டேஞ்சர்னு ரெட்டு காட்டுதா, 70 ஓட்டினா கிரீன் காட்டுதா? இப்ப அந்த கார்காரன் எனக்கு முன்னாடி போயிருக்கிறான், எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்கிறான் தெரியுமா? 140 கிட்ட போயிட்டு இருக்கான், ஓகேங்களா. அவனுக்கு என்னால காமிக்க முடியல, ஏன்னா என்னால கேமரா ஜூம் பண்ண முடியாது, ஓகேங்களா. உங்களுக்கு காமிப்பேன் இருங்க, அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன். அவன் எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்கான் நீங்க முடிஞ்சா கண்டுபிடிங்க. அது போது பாத்தீங்களா, என் கேமராவே உடையுது. அப்ப பாத்துங்க இந்த ஹைவேல ஆப்போசிட்ல போலீஸ் வண்டி போகுதுங்க அதிசயமா பாருங்க. இப்பதான் போலீஸ் வண்டி போகுது, ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு, ஓகேங்களா. அதிசயமா போலீஸ் வண்டி போகுது. இந்த டெல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி போகுது. நானே 100ல போயிட்டு இருக்கேன். அவர் எனக்கு முன்னாடி நான் மிஞ்சி போனா ஒரு 110ல போவாரா, ஓகேங்களா. கொஞ்சம் பார்த்து சேஃபா ஓட்டுங்க. இந்த ரோடு ரொம்ப டேஞ்சரான ரோடு, ஓகேங்களா. நானே எல்லா கண்ணாடியும் ஏற்றிட்டு ஏசி ஆஃப் பண்ணிட்டு தான் ஓட்டினுக்கிறேன். ஏன்னா குளிருதுங்க பெங்களூர்ல, ஓகேங்களா. குளிருது, பயங்கரமா குளிருது. இந்த ரோடு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வேலூர் ஹைவேல அவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. இந்த ஹைவேல கொஞ்சம் நம்ம பார்த்து சேஃபாக தான் ஓட்டணும். ஆனால் ஓப்பன் பண்ண பிறகு எப்படி இருக்க போதும்னே தெரிலங்க. ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தான் பார்த்து நம்ம ஓட்டிக்கணும். ஏன்னா டக்குன்னு நம்ம லைன் மாறும்போது லாரி இருக்கு, கார் இருக்கு, ஓகேங்களா. நம்மளுக்கு பின்னாடி வரவங்க எப்படி வருவான்னு தெரியாது, நம்மளுக்கு முன்னாடி போறவங்க எப்படி போவான்னு தெரியாது. அவன் பிரேக் அடிச்சானா நம்ம பார்க்கலனா கூட அடுத்து டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகும். இவங்க வேற 360 மீட்டர் கேப் விட்டு ஓட்ட சொல்றாங்க, ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு 1000-2000 மீட்டர் அந்த கார் எங்க போயிட்டு இருக்கு பாருங்க, அவ்வளவு கேப் விட்டு ஓட்டுங்க, தப்பு இல்லை. கேப் விட்டு ஓட்டாம ஓட்டினாலும் நம்மளுக்கு ஆபத்துல தான் முடியும், ஓகேங்களா. அங்க பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, 360 மீட்டர், ஓகேங்களா. தெரிஞ்சுங்களா, 360 மீட்டர் கேப் விட்டு ஓட்டணும், ஓகேங்களா. அவ்வளோ கம்மியாக ஓட்டணும். 360 மீட்டருன்றது கொஞ்சம் கம்மி தான். 500 மீட்டர் அவ்வளோதான். 360 மீட்டர் கம்மி தான், ஓகேங்களா. 500 மீட்டர் கேப் விட்டு ஓட்டுன்னுன்றாங்க. 500 மீட்டர் கேப் விட்டு நீங்கள் 100-120 ஓட்டினீங்கன்னா 1000 மீட்டருக்கு அண்ணாட ஓட்டினா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த லைனில் லாரி போயிட்டு இருக்கு பாருங்க, இந்த லாரி எவ்வளோ இதில் போகும் மிஞ்சி போனால் ஒரு 60, 50, 60, 70, ஓகேங்களா. அவ்வளோதான் போகும். ஏன்னா என்னன்னா லாரி அடிச்சா பிரேக் நிற்காது, ஓகேங்களா. அந்த வண்டி இந்த லைனில் போகிறது தப்பு இல்லை என்ன கேட்டால், ஓகேங்களா. இப்போ கார் அவ்வளோ கேப் விட்டு போனால் நீங்கள் 100ல போகிறீங்கன்னா கொஞ்சமாவது அச்சா ஒரு 2000 மீட்டர் கேப்பில் அச்சா தான் வண்டி நிற்கும். நீங்கள் ஒரு 500 மீட்டர் 360 மீட்டரில் 100ல போய் அடிச்சிங்கன்னா பிரேக்கு கண்டிப்பாக அந்த காரை இடிக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் பிரேக்காக இருந்தாலும் ஸ்கிட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை பின்னாடி வரவங்க நிற்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தடுத்து ஆக்சிடென்ட் தான். பாருங்க, ரைட் லைனில் போயிருக்காரு லாரிக்காரனா, நான் லெஃப்ட் லைன் மாறி போய் தான் ஆகணும், ஓகேங்களா. போகுது வண்டி, ஓகேங்களா, ஓரளவுக்கு போகுது. லாரி போகுது பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய வண்டி விடும்போது பாருங்க, பார்த்து அதுக்கு முன்னாடியும் லாரி, ஓ மை காட், அதுக்கு முன்னாடியும் லாரி, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி லாரி போயிட்டு இருக்கு. நம்ம வந்து 2 லைனும் மாறி 100-120 ஓட்டிக்க வேண்டியதுதான், ஓகேங்களா. லாரிக்காரனே 90-80 ஓட்டுறாரு, ஓகேங்களா. இந்த லைனும் லாரி போகுதுங்களா, தெரியுதுங்களா. என்னன்னா இதுல டிராபிக் இல்லாம பிரேக் அடிக்காம கியர் மாற்ற வேண்டிய வேலை இல்லை, ஓகேங்களா. சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். ஆனா
நீங்கள் பீக் டைமு தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவல்